ஸ்டான்லி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்க்கலாம். சொன்னாங்க, அது உண்மை இல்லை. இதுவரை 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. கவலைக்கிடமாகவும் சில பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தோம். வெண்டிலேட்டர் சிகிச்சை மூலமா பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன இந்த விஷயத்தில் நடந்ததுன்னா, அமோனியா அந்த விஷவாயு சுவாசிச்சிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம தெரியும், நம்ம ஜிஹெச்ல தூத்துக்குடியில் கூட இறால் பண்ணைலாம் நிறைய இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி அமோனியா விஷவாயு தாக்கியிருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தாக்குதல் நடந்ததில்லை. இவங்க அதிக அளவு அங்கே இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் அங்கே போனப்ப காத்துல 300 ppm 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அளவுக்கு அந்த அமோனியா இருந்தது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் நம்ம எங்கேயும் பார்த்ததில்லை அப்படின்னு தான் டாக்டர்ஸும் சொல்றாங்க. பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் வீங்கி கொஞ்சம் அவங்க அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு சொல்லதெல்லாம் கொஞ்சம் எடிமா ஆகி பல்மனரி அந்த லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் பிரச்சனையா இருக்கு. அதாவது அட்மிட் ஆக பொழுது இருக்க நிலைமையை விட கண்டிஷன்ஸ் கொஞ்சம் சில பேஷண்ட்ஸ்க்கு கொஞ்சம் வருஷனாக சூழல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேசஸ் அதிகமாக பார்த்தது இல்லாதனால இங்க எல்லாரும் எல்லா இதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். அடையாளம் பார்க்கப்பட்டுருச்சா? குடும்பத்தெல்லாம் தொடர்பு கொள்ள முடிஞ்சா? இல்ல அட்டெண்டர்லாம் இருக்காங்களா கூட? அவங்க பிழைச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள்? அதாவது கிரிட்டிக்கலா இங்க சொல்றேன், வெண்டிலேட்டர்ல இங்க இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் அங்க தனியார் மருத்துவமனையில அங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால தான் இங்கே எம்எம்சிக்கும் ஸ்டான்லிக்கும் ஷூட் பண்ணிருக்கோம். இங்க வெண்டிலேட்டர் சப்போர்ட் மூலமா தான் இருக்காங்க. நாங்க அனைத்து இங்க சீஃப் டாக்டர், டீன் எல்லாமே இங்க இருக்காங்க. இங்க இங்க எமர்ஜென்சி வார்டு உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு. அங்க இருக்க டாக்டர்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அங்க தனியார் மருத்துவமனைக்கு வரும்பொழுதே பிராட் டெட் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் அங்கே அங்க ட்ரீட்மெண்ட் பயனளிக்காம இருந்துட்டாங்க. தொடர்ச்சியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அமோனியா போன்ற ரசாயனங்கள் அதிகமாக யூஸ் பண்ற ஃபேக்டரி சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி அவங்க முறைப்படி ஏதாவது ஆய்வு பண்றது. முதலமைச்சர் அதை பத்தியும் இன்னைக்கு ஒரு மீட்டிங்ல உதவி சொல்லியிருக்காரு. கண்டிப்பா இந்த மாதிரி ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ்லாம் முறையா அவங்க அனுமதி பெற்றிருக்கணும். அப்புறம் எந்தெந்த இடைவெளியில அவங்க அந்த லைசன்ஸை புதுப்பிக்கணும் அப்படிங்கிற முறையிலையும் அதை பத்தி ஆய்வு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம இதுக்கான இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் போய் இது மாதிரி நச்சு அதிக விஷத்தன்மையுடைய நச்சு ரசாயனங்களை பயன்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும், கூடுதல் மேற்பார்வை இருக்கணுங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ராஜீவ்காந்தில 8 பேர் ஸ்டான்லியில 7. இப்ப 10, இன்னும் 2 பேர் வந்தனால இப்ப 10 பேர் இங்க இருக்காங்க. ஸ்டான்லியில 7 பேர், வேல்ஸ்ல 20, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 28 பேர், 24 பேர். அப்புறம் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல்ல 18 இப்ப 18 பேர் அங்க இருக்காங்க. அமோனியா கசிவு தமிழகத்துக்கு இன்று மட்டும் புதிதாக வடசென்னை பகுதியில் 2 இதே மாதிரியான இது கண்டினியூஸா வருஷத்துக்கு 2-3 இன்சிடென்டாக நடந்தது. தொடர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் அவர்களுக்கான அந்த ட்ரைனிங் எக்யூப்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, அதெல்லாம் அவங்க எல்லாம் ஃபுல்லி ப்ராப்பரா ட்ரெயின்டா தான் இருக்காங்க. பாத்தீங்கன்னா தாயின்னு இருக்குல்ல, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி இனிஷியேட்டிவ்ல அதெல்லாம் ஃபுல்லா எமர்ஜென்சி மெடிசன் கோர்ஸே இருக்கு. எமர்ஜென்சி மெடிசன் சீஃப் தான் இங்க பாத்துட்டு இருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டை ஹெட் பண்றாங்க. அங்க இருக்கிற சீனியர் ரெசிடென்ட்ஸும் இருக்காங்க. அதனால டாக்டர்ஸ் ஆர் ஃபுல்லி எக்யூப்ட். இங்க தேவையான மருந்து, எக்யூப்மெண்ட்ஸ், வெண்டிலேட்டர்ஸ், மருந்து எல்லாமே இங்க இருக்கு. அதனால ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்க சார், அவங்களுடைய அந்த மருத்துவ செலவுகளை அரசு ஏற்க தயாரா இருக்குதா? என்ன சார்? இல்ல, அது பாத்துக்கலாம். கண்டிப்பா அது என்ன தேவையோ அதை நாங்க பண்ணுவோம். சரி, தேங்க்யூ. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.